Hi, hello everybody. Welcome back to my channel Triple Treat. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சால்னா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 பட்டை 3 கிராம்பு 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துக்கிறேன் இப்போ. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அதுக்குள்ளே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு மூடி போட்டு இதை வேக வைங்க. அது வேகிற டைமில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கசகசா இருந்தால் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஓகே, வெங்காய தக்காளி வெந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா இதை வதக்குங்க. அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கணும். நம்ம இப்போ இன்னும் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை லிட் போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வேக வைக்க போகிறோம். அப்போ தான் அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஓகே, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள், இப்போவே எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நான் இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சால்னா கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிச்சு வரணும் இது. அதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா இதில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் நல்லா கொதிச்சு வரணும். அதனால் மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு விசில் வந்தால் போதும். ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸ்மெல்லும் அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது கலரே. இது பரோட்டா, பூரி, சப்பாத்தி, தோசை, பிரியாணி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் இன்றைக்கி இது பரோட்டா கூட டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்.
வாவ், ரொம்பவே வந்து சுவையாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.